கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இறால் ரப்பர் மாதிரி ஆகாமல் இருக்கவும் இறால் தொக்குக்கு சீக்ரெட் மசாலாவும் வீடியோ நடுவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த தொக்கு ஒரு தடவை சாதத்தோட சாப்பிட்டா இதோட டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான டிப்பே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்க்கணும். நம்ம நார்மலாக கட் பண்ணி சேர்ப்போம், இந்த மாதிரி இடித்து சேர்த்து பாருங்க, இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து சின்ன வெங்காயத்தை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அதுதான் நம்ம செய்ய போகிற தொக்கோட டேஸ்டே கொண்டு வரும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இறால் தொக்குக்கு பச்சை மிளகாயோட காரம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருள் சேர்த்து வதக்கும் போதும் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தக்காளி பழம் 1 மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தொக்குக்கு தேவையான அளவு உங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் தக்காளி நல்லா மைய வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க மசிய. உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதக்கும் போது தக்காளி சீக்கிரமே மசிய வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொன்ன சீக்ரெட் மசாலா வீடியோக்கு நடுவில் எப்போ சேர்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்கறதுல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தான் இறால் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அளவை விட தண்ணி இப்போ நல்லா குறைஞ்சு மேலேருந்து எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு இறால் வாங்கி அதை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாங்கும்போது 1 kg வாங்கினீங்கன்னா தான் அதை சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது 1/2 kg வெயிட் இருக்கும். இறால் க்ளீன் பண்ண தெரிலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சுத்தம் பண்ணின இறாலை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறால் சுத்தம் பண்ணும்போது முக்கியமான டிப்ஸ், அது நடுவில் கருப்பு கலரில் நரம்பு மாதிரி இருக்கும். அது இருந்ததுன்னா இறால் கசப்பு தன்மையாக இருக்கும், நரநரப்பாகவும் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இறாலை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இறால் சேர்த்ததும் 1 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இறால் வேகிறதுக்கு மொத்த டைமிங்கே 4லேருந்து 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கனாலே லப்பர் மாதிரி ஹார்டாயிரும். லேசாக மேலே எண்ணெய் மிதந்து வந்த ஸ்டேஜில் நான் சொன்ன சீக்ரெட் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 மசாலா பவுடரும் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இறால் தொக்கோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்காமல் அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். இடையில கலந்து விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சுட சுட சாதத்து கூட இந்த இறால் தொக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு இறால் தொக்கு பண்ணி பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. நேரமும் ரொம்ப குறைவு தான், 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த இறால் தொக்கு செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான்வெஜ் வீடியோ அடுத்து என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.